வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். நம்மளோட சேனலில் வரிசையாக முதலமைச்சர்களோட வாழ்க்கை வரலாறை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இதுவரைக்கும் 20 முதலமைச்சர்களோட வாழ்க்கை வரலாறை நாம் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு போயிட்டாங்க செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி 21வது முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். தமிழக அரசியலில் அசைக்க முடியாத ஒரு ஆளுமை. 50 ஆண்டுகால உழைப்பு, பல அவமானங்கள், போராட்டங்கள், சிறைவாசம் என அனைத்தையும் கடந்து இன்னைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக அரியணையில் அமர்ந்திருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்களோட முழு வாழ்க்கை வரலாற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாரிசுன்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், ஆனால் அந்த பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழி என்னன்னு இந்த வீடியோ முடிஞ்சோடனே உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவை முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1953வது வருஷம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி மு. கருணாநிதி தயாளு அம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறக்கிறாரு மு.க.ஸ்டாலின் அவர்கள். அவர் பிறந்த அதே சமயம் சோவியத் யூனியனின் இரும்பு மனிதர் ஜோசப் ஸ்டாலின் மறைஞ்சிருக்காரு. அந்த தலைவரோட நினைவாகத்தான் கலைஞர் அவர்கள் தன் மகனுக்காக ஸ்டாலின்னு பேர் வச்சிருக்காரு. ஆனால் ஸ்கூல் சேர்க்கும்போது இந்த பெயர் கம்யூனிச பெயர் என்று சொல்லி மறுக்கப்பட்ட போது மகனுக்கு படிப்பை விட கொள்கையை முக்கியம்னு நின்றார் கலைஞர் அவர்கள். இப்படி பெயரிலேயே போராட்டத்தோடு தான் இவரோட வாழ்க்கை தொடங்குது. ஸ்கூல் படிக்கும் போதே நாடகங்கள் மேலே ஆர்வம் கொண்ட ஸ்டாலின் அவர்கள் முரசே, திண்டுக்கல் தீர்ப்பு போன்ற நாடகங்கள் மூலம் அரசியலை பேசினார். 1967 தன்னோட 14வது வயசுலேயே முரசொலி மாறனுக்காக சென்னை வீதிகளில் சைக்கிளில் சென்று பிரச்சாரம் செஞ்சார். அப்போ தொடங்கிய அந்த அரசியல் பயணம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட ஓய்ந்ததில்லை. ஸ்டாலின் அவர்களோட அரசியல் வாழ்க்கை செதுக்கியது 1976 அவசர நிலை காலம்தான். விசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போ அவருக்கு திருமணமாகி சில மாதங்கள் ஆகியிருக்கும். சிறையில் அவர் கடுமையாக தாக்கப்பட்ட போது அதை தடுத்த சிட்டி பாபு பலியானார். அந்த சிறை கொடுமையும் ரத்தமும் தான் அவரை ஒரு போராட்ட குணமிக்க தலைவராக மாற்றுச்சு. 1982வது வருஷம் மதுரையில் திமுக இளைஞர் அணியை தொடங்கினார். இன்னைக்கு திமுகவின் முதுகெலும்பாக இருக்கும் இந்த அணியை செதுக்கியவர் ஸ்டாலின் தான். சுமார் 35 ஆண்டுகள் அந்த அணியின் செயலாளராக இருந்து தமிழகம் முழுவதும் பல முறை நடைப்பயணம் மேற்கொண்டு லட்சக்கணக்கான இளைஞர்களை திரட்டினார். அதனால தான் தொண்டர்கள் அவரை தளபதினு அன்போடு அழைக்கிறாங்க. 1996வது வருஷம் சென்னை மாநகராட்சியின் முதல் நேரடி மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சிங்கார சென்னை திட்டத்தின் கீழே 9 பிரம்மாண்ட மேம்பாலத்தை மிக குறுகிய காலத்தில் கட்டி முடிச்சாரு. அந்த மேம்பாலங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் 30% மிச்சப்படுத்தி மீண்டும் அரசாங்கத்திடமே ஒப்படைத்து தான் ஒரு சிறந்த நிர்வாகி என்பதை நிரூபித்தார். அரசியல் என்பது வெற்றிகளால் ஆனது மட்டும் கிடையாது. 1984 மற்றும் 1991 தேர்தல்களில் 1000 விளக்கு தொகுதியில் தோல்வியடைஞ்சார். ஆனாலுமே துவண்டு போகாமல் உழைச்சாரு. 2006வது வருஷத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சர், 2009வது வருஷத்தில் தமிழகத்தோட முதல் துணை முதலமைச்சர் என பதவி உயர்வு பெற்றார். ஆனால் 2011 முதல் 2021 வரைக்கும் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத போது அவர் சந்தித்த விமர்சனங்கள் ஏராளம். ஆட்சியில் இல்லாத 10 ஆண்டுகளில் ஸ்டாலின் ஓய்வெடுக்கலை. 2016வது வருஷம் தேர்தலில் தமிழகம் முழுவதும் நமக்கு நாமே என்ற பெயரில் பயணம் மேற்கொண்டார். கோட் சூட் போடாமல் சாதாரண மனிதனாக மக்களோடு டீ குடித்தும் கை கொடுத்தும் பழகிய அந்த பயணம் அவர் ஒரு மக்களுக்கான தலைவன் என்ற பிம்பத்தை வலுவாக உருவாக்குச்சு. 2018வது வருஷம் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி கலைஞரின் மறைவு ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய பேரிழப்பு. அப்பாவின் நிழல்ல வளர்ந்தாருங்கிற விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கலைஞரின் மறைவுக்கு பின் திமுகவின் தலைவராக பொறுப்பேற்றார். 2019வது வருஷம் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 39ல் 38 இடங்களை வென்று தன் தலைமையின் வலிமையை உலகுக்கு காட்டினார். 2021வது வருஷம் மே மாதம் 7ஆம் தேதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என அவர் முதலமைச்சராக பதவியேற்ற போது தமிழகமே மெய்சிலிர்த்தது. பதவியேற்ற உடனே கொரோனா 2வது அலையை சமாளித்தது. பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், காலை உணவு திட்டம் என திராவிட மாடல் ஆட்சியை சிறப்பாக நடத்தி வராரு. 70 வயதிலையுமே ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்க காரணம் அவருடைய நல்ல பழக்க வழக்கம்தான். தினமும் காலை 5 மணிக்கு யோகா, ஜிம் என தவறாமல் உடற்பயிற்சி செய்கிறாரு. அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவருக்கு மிகப்பெரிய பலம். மகன் உதயநிதி ஸ்டாலின் தற்போது துணை முதலமைச்சராக அரசியலில் தடம் பதித்து வராரு. ஒழுக்கம், உழைப்பு, பொறுமை, இதுதான் ஸ்டாலின் அவர்கள். உழைப்புக்கு இன்னொரு பேர் ஸ்டாலின்னு சொல்லுவாங்க. ஒரு வாரிசாக இருந்தாலுமே தனக்கான இடத்தை அவர் எப்படி போராடி பெற்றார் என்பதுதான் அவரோட வெற்றியே. நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோட மே 4ஆம் தேதி அடுத்த முதலமைச்சருக்கான ரிசல்ட் வரப்போது. நீங்கள் யார் வெற்றி பெறுவாங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.
நான் அந்த பதிலோட அடுத்த முதலமைச்சரோட வாழ்க்கை வரலாறை பற்றி அடுத்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.